இந்த ரெக்கை எல்லாத்தையும் இப்படி க்ளீன் பண்ணி வச்சோம்னா, பிளேடில் அதிகப்படியான வெயிட் சேராது. அதனால மோட்டருக்கு ப்ரெஷர் ஏறாது. உங்களுக்கு சவுண்டும் இல்லாம, அதே சமயத்தில காத்தும் நல்லா கிடைக்கப்பெறும். இதில டஸ்ட் இல்லாம நல்லா க்ளீனா தொடச்சு வைக்கணும். இப்போ இத சுத்தமா தொடச்சாச்சு. இந்த இடத்துல மட்டும் கை நுழையல. அதனால நுழைஞ்ச இடத்துல வரைக்கும் ஓரளவுக்கு தொடச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு விரல் நுழைஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாரி ஃபேனோட இந்த பேக் சைடு விங்ஸ் எல்லாத்தையும் இந்த மெஷ்ஷு எல்லாத்தையும் தொடச்சாச்சு. ஃப்ரண்ட் மெஷ்ஷும் டஸ்ட் இல்லாம தொடச்சு வச்சுட்டோம். இப்போ இத மாட்டிட்டு ஃபேன் ஆன் பண்ணிட்டோம்னா சத்தம் வராது. ஆக்சுவலா இத பிரிச்சதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்ல சத்தம் வந்தது நம்பர் 1லயே வச்சு ஓட்டுனா கூட அந்த சத்தத்தை அரெஸ்ட் பண்ணவும், ப்ளஸ் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் ஓடுறதுக்கும் சரி பண்ணணுன்றதுக்காக தான் இதை ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கிறோம். மாட்டிட்டு நான் வீடியோவில் இந்த ஃபேனை ஓட வச்சு காமிச்சிடுறேன். ஃபேன் ஸ்லோ ஸ்பீடில் ஓடும்போது சவுண்ட் அதிகமாக வருது அப்படின்றதுனால தான் அந்த டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வருது. ப்ளஸ் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம், அதாவது 1 இயருக்கு மேலே இதை ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்ததுனால இந்த த்ரெட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தது. இப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி தொடச்சிட்டு நல்லா டைட் பண்ணி வச்சதுனால இப்போது இங்கே கூட ஷேக்கிங் கிடையாது. ஃபேனை நம்ம இப்போ மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஃபேனோட லீஃபை நான் இதை டைட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு மட்டும் ரிவர்ஸ் த்ரெட் மாதிரி வரும். நார்மலாக இப்படி திருப்பணும்னா நம்ம மற்ற நட்டெல்லாம் லூஸ் ஆகும். இதில் மட்டும் இது ரிவர்ஸ் த்ரெட் மாதிரி போட்டு பேக் த்ரெட்டு, அதாவது இந்த த்ரெட்டு தெரியுது இல்லைங்களா, இந்த த்ரெட்டு வந்து நார்மல் டைட்டு, இந்த த்ரெட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் டைட்டு. நம்ம இது நிறைய பேர் சரியாக செய்வாங்க. சில பேர் இதில் வந்து சிறு குழப்பம் இருக்கிறதுனால இதை மாற்றி திருகி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை மாட்டும்போது இந்த ரக்கைக்கு முன்னாடி, அதாவது இந்த லீஃபுக்கு முன்னாடி ஃபேன் பிளேடுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நாபை நீங்கள் ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நாபுக்கு பேக் சைடில், அதாவது இந்த பிளேடுக்கு பேக் சைடில் இருக்கிறது கிளாக் வைஸ்லேயும் டைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பவர் கார்டு முக்கியமாக சொல்லிடுறேன், சேஃப்டி ஃபஸ்ட்டு, பவர் கார்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஃபேனோட ஃப்ரண்ட் மெஷ்ஷும் டைட் பண்ணியாச்சு. இதுக்கு அந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுவும் போட்டாச்சு. சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை கரெக்டாக வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேன் பிளேடு உங்களுக்கு நகராது. இப்போ உங்களுக்கு சவுண்டு ஃபேன் ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். சேம் டைம் இங்கே பாருங்கள், இந்த ஷேக்கிங்கும் வராது. ஓகேவா? இது சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான், ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. ஆனால் பண்ணும்போது சேஃப்டி ஃபஸ்ட்டு. வயர் கார்டை ரிமூவ் பண்ணுறங்க, பவர் கார்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேனை நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேடு அதிகமான டஸ்ட் இருந்தாக்கா மோட்டருக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும். அதனால் மோட்ரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கரண்ட் எடுத்துக்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். இதே மாதிரி நம்ம சீலிங் ஃபேன்லேயும் நடக்கும். சீலிங் ஃபேனில் நமக்கு அந்த அவுட் சைட் பிளேட்லேயே டஸ்ட் இருக்கும், அதை தொடச்சிருவோம். அதனால் நமக்கு அது பெரிய இஷ்யூவாக தெரியாது. பட் இந்த டேபிள் ஃபேனில் இதை கழட்டி கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் செலவு பண்ணோம்னா அழகாக தொடச்சி புது ஃபேன் மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் லைஃப் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த ஃபேனை நான் சாக்கெட்டில் போட்டு செக் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டேன். இதோட ஏர் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி செக் பண்ணது தான், இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது 1, இதில் வித்து ஸ்விங்கரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். 2வது, அடுத்தது இது 2ண்டு, இது 3rd. ஏர் ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே வருது. ஏன் நீங்கள் வந்து ஏர் சரியாக ஓடாது காட்டல அப்படின்னா, அந்த இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுனால அதை நான் வந்து காட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிலேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஸ்விங்கர் அதை பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இது இந்த ஃபேன் கொஞ்சம் ஆக்சிலேஷன் நின்னதுக்கு அப்புறமா லாக் பண்ணால் நம்ம ஃபேனுக்கு நல்லது. ஏன்னா அது ஒரு ரொட்டேட்டில் டைட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பக்கம் டைட் பண்ணால் சரியாக இருக்காது, அதனால் சில நேரத்தில் ப்ராப்ளம் வர சான்ஸ் உண்டுன்னு கடையிலையும் சொன்னாங்க. அதுக்காக இப்போது நான் இந்த ஸ்விங்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ளோ வச்சுருக்கேன். சிம்பிளாக நம்ம வீட்டு டேபிள் ஃபேனை நம்மளே தொடச்சி கொஞ்சம் பவர் சேவிங்க்கு ஒரு சின்ன ஐடியாவை நம்ம பண்ணிக்கிட்டு, நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டு டேபிள் ஃபேனில் இருந்த சவுண்டை அரெஸ்ட் பண்ணி சமயத்திலேயே வந்து காற்றோட வேகமும் கொஞ்சம் அதிகம் கிடைக்கப்பட்டு கரண்ட்டையும் கொஞ்சம் மிச்சம் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.